மாளவிகாபுரம்னு ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் ஒரு குடிசை வீடு கட்டிக்கிட்டு வீரபத்ரர்னு ஒரு வயசான தாத்தா அவரோட பேத்தியோட அந்த வீட்டில் இருந்தார். அந்த பொண்ணு பேர் சந்திரஹாசினி. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அது என்ன பண்ணும், அடிக்கடி அவங்க தாத்தாட்ட எல்லாரும் ஒரு ஊரில் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் தாத்தா ஒரு காட்டில் வந்து இருக்கோம் இப்படி அப்படின்னு கேட்கும். அப்பெல்லாம் பார்த்தா அந்த தாத்தா பதிலே சொல்ல மாட்டார், சும்மா சிரிச்சுக்கிட்டு போயிடுவார். இப்படி கொஞ்சம் வருஷம் போச்சு. அந்த பொண்ணு நல்லா வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணாயிடுச்சு. ஆனால் அப்பையும் பார்த்தா தாத்தா கிட்ட அடிக்கடி கேட்பா, ஏன் தாத்தா நம்ம ஊரில் இல்லை, ஏன் தாத்தா நம்ம காட்டில் இருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்போ ஒரு தடவை அந்த தாத்தா சொன்னார், இந்த பக்கத்தில் இருக்குல்லம்மா மாளவிகாபுரம், அந்த ராஜா கிட்ட தான் நான் வந்து தேர் ஓட்டியாக இருந்தேன். தேரெல்லாம் நல்லா ஓட்டுவேன், ரதம்லாம் நல்லா ஓட்டுவேன்னா. ஸோ நான் வந்து தேர் ஓட்டியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை எங்கள் ராஜாக்கும் பக்கத்து நாட்டு ராஜாக்கும் சரியான சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையும் போது மாளவிகாபுர ராஜாவுக்கு நான் தான் தேரை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சண்டையில் எங்கள் ராஜா தான் ஜெயிச்சார். ஆனால் சண்டையும் போது அந்த ராஜா விட்ட ஒரு ஈட்டி வந்து தெரியாமல் எங்கள் ராஜாவோட கையில் வந்து குத்திருச்சு. உடனே சண்டையெல்லாம் முடிஞ்ச உடனே எங்கள் ராஜா வந்து, நீ ஒழுங்காக ரதம் ஓட்டலை, அதனால தான் இந்த ஈட்டி வந்து என் கையில் குத்திச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் எனக்கு தண்டனையாக என்னை நாட்டை விட்டே வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அதுலேருந்து நானும் வந்து இந்த காட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால உன்னையும் தூக்கிட்டு வந்து நம்ம 2 பேரும் இந்த காட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீரபத்ரர் சொன்னார். உடனே இந்த சந்திரஹாசினி, அது எப்படி தாத்தா கொஞ்சம் கூட விசாரிக்காமல் அவர் வந்து நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்ட்டு உன்னை வந்து நாட்டை விட்டே விரட்டுவார் அப்படின்னு கேட்டார். தாத்தா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல, அப்படியே சிரிச்சுட்டு பேசாமல் விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த காட்டில் இந்த சந்திரஹாசினி வரும்போது அங்கே வந்து ஒரு குருவி அடிபட்டு கிடந்துச்சு. அந்த குருவி நல்லா கருப்பு கலரில் பெரிய குருவியாக இருந்துச்சு. ஐயோ பாவம், இதோட காலில் இப்படி அடிபட்டிருக்கே அப்படின்ட்டு அந்த குருவியை இந்த சந்திரஹாசினி என்ன பண்ணால் அதோட வாயில் கொஞ்சம் தண்ணி விட்டா. அதுக்கு ஆக்சுவலாக தண்ணி தாகம் ரொம்ப எடுத்து அப்படியே ஆன்னு வாயை திறந்துக்கிட்டு இருந்துச்சு. சந்திரஹாசினி மட்டும் கரெக்டான சமயத்தில் வந்து அந்த குருவி வாயில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதோட உயிரை காப்பாற்றலை அப்படின்னா அது அங்கேயே செத்தே போயிருக்கும். அந்த கடைசி ஸ்டேஜில் சந்திரஹாசினி அதை பார்த்துட்டு அதோட வாயில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டா. தண்ணி விட்டோடனே குருவி அதை குடிச்சிட்டு இப்படி கண்ணை திறந்து பார்த்துச்சு. அப்புறம் அந்த குருவியை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதோட காலில் வந்து நல்லா அடிபட்டுருக்குங்கிறத பார்த்துட்டு காட்டில் போய் கொஞ்சம் பச்சளையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து அந்த குருவியோட காலில் அந்த பச்சளையெல்லாம் புழிஞ்சு அதுக்கு மருந்து போட்டு கட்டி விட்டு அதுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த குருவியை வளர்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு 4-5 நாளில் பார்த்தா அந்த குருவியோட கால்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. அது சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு, சாதாரணமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது சந்திரஹாசினியோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த தாத்தா வீரபத்ரர் சொன்னார், ஏம்மா இந்த குருவியெல்லாம் நம்ம வச்சுட்டு வளர்க்க வேண்டாம்மா, இதை வந்து கூண்டுலெல்லாம் அடைச்சி வளர்க்கக்கூடாது. இது வந்து காட்டில் சுதந்திரமாக பறந்து திரிஞ்சு தனக்கு வேணுங்கிற இறையெல்லாம் தானே தேடி எடுத்து தின்னுக்கிட்டு சுதந்திரமாக இருக்க வேண்டிய குருவி. அதை போய் நாம் வந்து ஒரு வீட்டில் வச்சு அடைச்சி வளர்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, நீ அந்த குருவியை விட்டுரு அப்படின்னு சொன்னார். சந்திரஹாசினி சொன்னால், நான் எங்கே தாத்தா அதை கூண்டில் போட்டு அடைச்சி வளர்க்குறேன், நம்ம வீட்டில் அது சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் தானே போய் உட்காருது, அது எப்பயாவது வெளியே கூட பறந்து போயிட்டு வருது, ஆனால் திரும்ப வந்து நம்ம குடிசைக்கே திரும்ப வந்துடுது. நானாக வந்து அதை வான்னு கூப்பிடுறேன், அதுவாக வருது, என் ஃப்ரெண்டாக இருக்குது, அதனால இருந்துட்டு போகுது அப்படின்னா. வீரபத்ரரும் சரிம்மா இந்த குருவி நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதுலேருந்து பார்த்தா அந்த குருவியும் அவள் வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. சந்திரஹாசினியோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. சந்திரஹாசினி வந்து கையை தட்டி கூப்பிட்டா அந்த காட்டில் எந்த இடத்துல அந்த குருவி பறந்துக்கிட்டு இருந்தாலும் அங்கேருந்து நேராக சந்திரஹாசினியோட குடிசைக்கு வந்துட்டு சந்திரஹாசினியோட தோளில் ஏறி உட்காந்துரும். அதை மாதிரி
அந்த குருவியும் சந்திரஹாசினியும் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த வீரபத்திரர் வந்து எங்கேயோ வெளியே போயிருந்தார். அப்போது திடீர்னு ஒரு ராஜா அவரோட ஒரு 20 சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த குடிசைக்கு வந்தாங்க. வந்த உடனே இந்த சந்திரஹாசினிட்ட வந்து, நான் வந்து இந்த மாளவிகாபுர நாட்டோட ராஜா, என் பேர் தீரவர்மன், இங்கே ஒரு சின்ன குருவியை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு. குருவியா அப்படின்னு சொல்லி இந்த சந்திரஹாசினி கேட்டா. உடனே, ஆமாம்மா, என்னோட பையன் வந்து இந்த நாட்டோட இளவரசன், அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்துட்டு இந்த காட்டில் வந்து வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கான். அப்போ வந்து ஒரு குருவி செத்து போய் கடந்திருக்குது. அதை பார்த்த உடனே அந்த இளவரசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த குருவியை எடுத்து அங்கே ஒரு முனிவர் வந்து நல்லா கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சும்மா வேடிக்கைக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முனிவரோட தலையில் அந்த குருவியை வச்சு வேடிக்கை கட்டியிருக்காங்க. அப்போ திடீர்னு தவம் கலைஞ்சு போய் அந்த முனிவர் வந்து கண்ணை திறந்திருக்காரு. கண்ணை திறந்த உடனே முதல்ல பார்த்தது இளவரசனை தான். உடனே இளவரசன் தான் வந்து அந்த செத்துப்போன குருவியை எடுத்து அவர் தலையில் வச்சு வேடிக்கை காட்டியிருக்கான் அப்படின்னு நினச்சி அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ உடனே ஒரு குருவியாக போ அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அவர் கொஞ்சம் கூட விசாரிக்கவே இல்லை, இளவரசன் தான் அதை பண்ணானா அப்படின்னு சொல்லி கூட விசாரிக்கலை. உடனே இளவரசனுக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு. உடனே இளவரசனும் ஒரு பெரிய கருப்பு கலர் குருவியாக மாறி அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டான். அவன் பறந்து போகும்போது பார்த்தா யாரோ ஒரு வேடன் வந்து வில்லு விட்டுருக்கான். அந்த வில்லு வந்து அவன் காலில் வந்து அடிபடுறத வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இளவரசனை வந்து ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்து ஒரு குருவியாக மாற்றிட்டாரு. அந்த குருவி வந்து பறந்து போகும்போது ஏதோ ஒரு வேடன் வந்து வில்லால் அந்த குருவியோட காலில் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் வந்து எல்லா இடத்துலையும் இந்த காட்டில் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இளவரசன் எங்கேயாவது இருப்பானா கிடைப்பானான்னு பார்த்துட்டு தேடிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயாவது ஒரு குருவியை பார்த்தியா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த சந்திரஹாசினி வந்து, குருவி தானே ராஜா, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டினான். உடனே அந்த காட்டில் பறந்துக்கிட்டு இருந்த குருவி உடனே நேராக பறந்து வந்து சந்திரஹாசினியோட தோளில் வந்து உட்காந்துச்சு. உடனே ராஜா வந்து, இந்த குருவி தான் அப்படின்னார். உடனே, ஆமாம் ராஜா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த குருவியை பார்த்தேன். இது அடிபட்டு கடந்துச்சு, தண்ணிக்காக ரொம்ப தவிச்சிச்சு. நான் தான் கொஞ்சம் தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குருவியை வந்து எங்கள் குடிசைக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கு காலுக்கு வந்து மருந்தெல்லாம் வச்சு கட்டி அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் வளர்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாளில் குருவி வந்து சரியாயிடுச்சு. சரியான உடனே அது வந்து பறந்து போகும், திரும்ப வரும். இதை மாதிரி என்னோடய ஃப்ரெண்டாக அந்த குடிசைகளை அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா கண்லேருந்து அப்படியே ஒரே தண்ணியாக வந்துச்சு. அதுக்குள்ளே அந்த சந்திரஹாசினி கேட்டா, ஏன் ராஜா, இவர் இளவரசன் வந்து இந்த மாதிரி குருவியாகவே தான் இருக்கணுமா, அவருக்கு சாப விமோசனமே கிடையாதா அப்படின்ட்டு கேட்டா. உடனே, இல்லைம்மா, நானே வந்து அந்த முனிவர்கிட்ட பார்த்து இதை மாதிரி வந்து அந்த தப்பு பண்ணது வந்து என் பையன் இல்லை, அவனோட ஃப்ரெண்டு. ஆனால் ஏதோ தவறுதலாக இளவரசனை போய் அவர் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்காமல் தண்டனை கொடுத்துட்டாருங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே அவர் வச்சுருந்த ஒரு கமண்டலத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து, இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த குருவியை தேடி கண்டுபிடிச்சி அது மேலே தெளிங்க, அப்போது மறுபடியும் குருவி வந்து இளவரசன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தண்ணியை கொடுத்துருக்காரு. அந்த தண்ணியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் இந்த குருவி மேலே இதை தெளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சந்திரஹாசினி வந்து, ஒரு நிமிஷம் இருங்க ராஜா, இதே மாதிரி தானே நீங்களும் வந்து விசாரிக்காமல் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். நான் எங்கம்மா விசாரிக்காமல் யாருக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டார். அவர் எங்கள் தாத்தா தான் ராஜா, அவர் பேர் வீரபத்திரர், உங்களுக்கு தான் வந்து தேரை ஓட்டிக்கிட்டு இருந்தார். உங்கள் கையில் ஒரு ஈட்டி குத்திச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எங்கள் தாத்தா ஒழுங்காக தேரை ஓட்டலைன்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்தீங்கல்ல அப்படின்னு. உடனே தாத்தா வந்து, வீரபத்திரரோட பேத்தியா நீ அப்படின்னு கேட்டார். அப்போ தான் பார்த்தா வீரபத்திரர் அங்கே வந்தார். வந்துட்டு ராஜா வந்து தன்னோட குடிசைக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே ராஜாவுக்கு வணங்கி, நீங்கள் வரணும் ராஜா, இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து வரவேற்றார். ராஜா வந்து, என்னை மன்னிச்சிருங்க வீரபத்திரர், நீங்கள் வந்து நல்லா தான் ரதம் ஓட்டினீங்க, ஆனால் வந்து ஏதோ
என் மேலே ஈட்டி பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே வீரபத்ரரும், எல்லாம் நல்லதுக்கு தான் ராஜா, நீங்கள் வந்து அந்த தண்டனையை கொடுத்து என்னை இங்கே காட்டுக்கு அனுப்பாமல் இருந்தீங்கன்னா இளவரசனை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது. என் பொண்ணு வந்து இளவரசனை வந்து காட்டில் தானே பார்த்து கண்டெடுத்து அவனுக்கு வந்து காயத்துக்கு மருந்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றினாங்க, அதுக்கான வாய்ப்பே வந்திருக்காது. இளவரசர் வந்து குருவியாக மாறி அடிபட்டு இங்கே விழுந்து தண்ணியே கிடைக்காம இளவரசர் வந்து உயிரை விட்டுருப்பார், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி வீரபத்ரர் சொன்னார். உடனே ராஜா வந்து அந்த தண்ணியை வந்து வீரபத்ரர்கிட்டே கொடுத்து, இந்தாங்க நீங்களே உங்கள் கையால் இந்த தண்ணியை வந்து அந்த குருவி மேலே தெளித்து இளவரசனுக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே வீரபத்ரர் அந்த தண்ணியை வாங்கி அந்த குருவி மேலே தெளித்தார். உடனே குருவி வந்து இளவரசன் ஆயிடுச்சு. இளவரசன் ஆன உடனே அவங்க அப்பாவுக்கும் வீரபத்ரருக்கும் அந்த இளவரசன் வந்து நல்லா வணங்கிட்டு, இது மாதிரி சந்திரஹாசினி தான் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கா, என்னை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டா, என் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு எனக்கு வேலைக்கு உணவெல்லாம் கொடுத்து தண்ணி கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டா, அதனால் நான் வந்து சந்திரஹாசினியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் சொன்னார். உடனே ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சந்திரஹாசினிக்கும் அந்த இளவரசனுக்கும் கல்யாணம் ஆச்சு. சந்திரஹாசினி வந்து அந்த மாளவிகாபுர நாட்டுக்கு ராணி ஆயிட்டாங்க. இந்த வீரபத்ரரும் காட்டை விட்டுட்டு அவரோட ஊருக்கே போயிட்டார். கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.